அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்கு கிரகநிலைகள் படி ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், தனுசு ராசிக்காரர்களின் சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னும், இந்த அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? குடும்ப ரீதியா, தொழில் ரீதியா எப்படி அமைஞ்சிருக்கு? நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி, விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராசி சக்கரத்துல 9வதா அமைஞ்சிருக்க ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் சிறந்த ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. நாத்திகவாதிகளா இருந்தாலும் கூட, தங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல மிகுந்த நம்பிக்கையும் அதை கடைப்பிடிக்கிறதுல மன உறுதியும் உள்ளவங்களா இருப்பாங்க. முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிப்பாங்க. வீட்டின் மூத்தவர்கள் சொல்லும் சொற்களை கேட்டு அதன்படி தான் நடப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு உதவுறதுல மிகுந்த ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. குருவின் ஆதிக்கத்துல பிறந்த தனுசு மீன ராசிக்காரர்கள் இருவருமே ஊருக்காக உழைச்சிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் நல்லவரேன்னு நம்பி ஏமாந்து போவாங்க. அப்படியே ஏமாந்தாலும் கூட ஆத்திரப்பட மாட்டாங்க. பணம் வேணுமா? புகழ் வேணுமா? அப்படின்னா, புகழ் தான் வேணும்னு யோசிக்காம சொல்லுவாங்க. தான் சம்பாதிக்கும் பணத்துல ஒரு பகுதியை தானமா வழங்குவாங்க. மஞ்சள் இவங்களுக்குரிய ராசியான நிறமா அமைஞ்சிருக்கு. வங்கித்துறை, ஆன்மீகம், கோயில், ஆசிரியர் பணி ஆகியவற்றில் ஈடுபட்டு புகழ் பெறுவாங்க. இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவன். சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு ஆகியவை இவங்களுக்கு விருப்பமுள்ளதா இருக்கும். தூரதேச பயணங்கள்ல ஆர்வமுள்ளவங்களா இருப்பாங்க. கோயில்ல குளங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளை அடிக்கடி செய்வாங்க. தனுசு ராசியில மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு ராசினரும் அவர்களின் ராசியின் அதிபதி பொறுத்தே அவர்களின் குணாதிசயங்களும் மாறுபடும். அவ்வாறு தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். இதயத்துல நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயல்களையும் செய்யும் குணம் படைச்சவங்களாவும் இவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைஞ்சிருக்கும். இதனால வாழ்க்கையில உண்மையான தத்துவத்தை பத்தி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் இவங்களை ஊக்குவிக்குது. தனுசு ராசினரின் மிக பிடித்த விஷயம் பயணம் செய்யறதும் பயணம் செய்யும் இடங்களை பத்தி ஆராயறதுமா இருக்கும். மேலும் அவர்கள் அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதுக்காகவே செலவிடுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நேர்மையான நபரா இல்லைனாலும் இந்த விதமான எந்த செயல்களுமே ஈடுபட மாட்டாங்க. இதனை வச்சு அவர்களின் உள்குணங்களை அறிஞ்சுக்கலாம். அவர்களின் தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் எப்போதுமே அவர்கள் உற்சாகத்தோடு காணப்படுவாங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு செயலையுமே செய்யறதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கூட வீரமா செஞ்சு முடிக்கிறதுல ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. புதிதாக ஏதேனும் அறிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க. தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையுமே வெற்றிகரமாக முடிப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க யாரேனும் உங்கள் நண்பர்களாக இருந்தால் அவங்களோட சேர்ந்து புதிதாக இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம். அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கலாம். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே சுதந்திரமாக இருக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்க. அவர்களின் தன்னிச்சையான செயலாலும் வீர செயல்கள் மேற்கொள்வதன் மூலமாகவும் அவர்களின் சுதந்திர குணம் வெளிப்படும். யாராலுமே எந்த காரணத்துக்காகவும் அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கவே முடியாது. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அவங்களோட இயல்பான விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கும் விஷயங்களை செய்ய அவங்க விரும்புவாங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்கான கிரகநிலைகளை படி ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சியமும் எண்ணங்களும் நிறைவேறும் ராசியை தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சனி பகவான் பார்க்குறாரு. லட்சியமும் எண்ணங்களும் கனவுகளும் இவை அனைத்துமே நிறைவேறும். மந்தத்தன்மை குறைந்து விரைந்து செயல்படும் தன்மை அதிகரிக்கும். தைரியத்துடன் மனம் விரும்பும் அனைத்தையும் சாதித்து காட்டுவீங்க. புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொன், பொருள், செல்வம், செல்வாக்கு என எல்லா விதமான பாக்கிய பலன்களையும் சனி பகவான் பெற்றுத்தரப்போறாரு. இடமாற்றம் இருந்தாலும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்காது. மேலதிகாரிகளின் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் நண்பர்களின் உதவி பக்கபலமாக இருக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் அகலும். எதிர்ப்பாளினரோட நீங்கள் ரொம்பவே கவனமாக பழகணும். ஆரோக்கியத்தை பேணி காக்கணும். ஆன்மீக வழிபாட்டில் கவனம் செலுத்தினா மழை போல வந்த துன்பம் பனி போல விலக ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் தட்சிணாமூர்த்தியை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் நடந்தேறும். மேலும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நல்ல அதிர்ஷ்டங்களை தரப்போகுது. திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கிறது மகிழ்ச்சியாக தரும். உங்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. முந்தைய முதலீடுகள் லாபத்தை தரும். இந்த நாட்கள் புதிய முதலீடுகளுக்கு சாதகமானவை. ஆனால் எந்த ஒரு திட்டத்திலுமே முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெற நினைவில் கொள்ளுங்க.
இந்த வெற்றிகளுக்கு மத்தியில் மற்றவர்களுடனான உங்கள் தொடர்புகளில் ஆணவம் காட்டுறதை தவிர்த்திடுங்க. அவர்களுக்கு உரிய மரியாதை காட்டுங்க. முந்தைய காதல் விவகாரம் ஆழமாகும். உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணவரவுக்கு குறைவு இருக்காது. செலவுகள் போக ஓரளவு சேமிக்க முடியும் உங்களால். திருமண வயதில் உள்ள பிள்ளைகள் அல்லது பெண்ணுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். நீங்கள் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டாகுது. கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு உடனே சரியாகிரும். பிள்ளைகளின் மூலம் பணவரவுக்கு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும். அதிகாரிகளின் ஆதரவால் சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்தால் அதுக்கான முயற்சிகளில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. மற்றவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவுங்க. கணவரின் நீண்ட நாட்களாக கேட்டிருந்த வீட்டு சாதனம் ஒன்று இந்த வாரம் கிடைக்கக்கூடும். பரிகாரமா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். சூரிய பகவானை வழிபட எல்லா விஷயங்கள்லுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல மேன்மையா இருக்கும், சில இடங்கள்ல சவாலா இருக்கும். உத்தியோக ரீதியா சில பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம் நீங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியா நடக்கும். வியாபாரத்துல லாபம் சற்று மிதமா இருக்கும். புதிய முதலீடுகளில் இறங்க ஏற்ற நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது. பிள்ளைகளால் பெருமை உண்டாக போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பொறுப்பான சூழ்நிலை உருவாகும். வேலை உயர்வு, சம்பள மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து நிம்மதியை கொடுக்கும். புதிய தொழில் முதலீடுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்யலாம். குடும்பத்தில் இருந்த மனம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க போகுது. பிள்ளைகளால் தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படலாம். பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்துக்காக வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அக்கறை காட்டணும். கலைத்துறையினர் திறமை வெளிப்படுத்தி வெகுமதி அடைவாங்க. புதிய முதலீடுகளை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செய்யணும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதால எதிர்பாராத செலவுகள்லாம் வந்து உங்களுக்கு கடன் வாங்க நேரிடலாம். எந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்கணும். தொழிலை புத்திசாலித்தனமாக விரிவு செய்யணும். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான பணவரவை அதிகரிக்கணும். நீங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கை நுணுக்கமாக கண்காணிக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அவரை வழிபட மேலும் நன்மைகள் உங்களுக்கு சேரும். இந்த வாரம் இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெற போகிறீங்க. முன்கோபம் உங்களுக்கு குறையும். பேச்சினால ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. பண வரத்து அதிகரிக்கும். மனசில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும். எதிர்பாராத உதவியால் நன்மைகள் ஏற்பட போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண போகிறாங்க. பணவரத்து திருப்தியாக இருக்க போகுது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட போகுது. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்துக்காக தேவையான பொருட்களை வாங்க போகிறீங்க. பெண்களுக்கு மனசில் புதிய தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் உண்டாகும். அரசியலில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களால மன கஷ்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல மீண்டும் தொடர போறீங்க. எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுரும். அரசு பணிகளில் உள்ளவங்களுக்கு உடன் பணிபுரிகிறவங்களால எச்சரிக்கையாக இருந்துக்கணும். நீங்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க. மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரப்போகுது. பாக்கியஸ்தானத்தில் கேது, சகாயஸ்தானத்தில் ராகு, சனி சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். வருமானத்தில் உள்ள தடைகள்லாம் இந்த வாரம் விலகும். வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறப் போகுது. கொடுக்கல் வாங்கல் செய்ய போறீங்க. அந்த கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெற போறீங்க. பிள்ளைகள் பாராட்ட பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரப்போறாங்க. இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள்லாம் விலகி செல்வாங்க. லாபத்தில் சுக்கிரன், புதன் சஞ்சரிக்கிறதால செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் கூட சேரும்.
உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் பொது காரியத்தில் உள்ளவங்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெற போகிறாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒன்று சேர போகிறாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. நினைத்தபடி பணவரவுகளை பெறலாம் நீங்கள். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெற போகிறாங்க. செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கும் நிலையில் சூரியன் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால செலவு கட்டுக்கடங்காமல் போகும். ஒரு சிலர் பூமி வீடுன்னு வாங்குவீங்க. செல்வாக்கு வெளிப்படும். ஆடம்பர செலவு செய்ய போகிறீங்க. அதனால் கையிருப்பு பணம் கரைய போகுது. பரிகாரமாக நீங்கள் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செஞ்சு மனக்குழப்பத்தை போக்கும். காரிய வெற்றி உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.